இல்ல அதாவதுங்க, நம்ம குற்றமில்லாத சமுதாயம்னு ஒரு சமுதாயமே கிடையாது. எந்த சமுதாயத்திலயும் குற்றங்கள் நிகழத்தான் செய்யும். அது ஒரு அரசு வந்து என்ன செய்யணும்னா, குற்றங்கள் நிகழ்வதற்கான சூழ்நிலைகளை அ தடுப்பதற்கான முயற்சிகள்ல ஒரு அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டே இருக்கணும். உதாரணமா, மது அருந்துவது வந்து நம்ம வந்து குற்றம்னு சொல்ல முடியாது. அது அவங்களுடைய உரிமைன்னு சொல்லலாம். ஆனால் பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்திலோ, தொழுகை இடங்களுக்கு பக்கத்திலோ மது அருந்தும் இடங்களை வைக்கக்கூடாதுன்னு வைக்க சொல்ல வேண்டியது அரசுடைய கடமை. அங்க வந்து இவங்க வந்து சின்ன பிள்ளைங்கள மிரட்டுறதோ, அல்லது சாமி கும்பிட்டு வர்றவங்கட்ட வந்து ஆபாசமா நடந்துக்கிறதோ யாராவது நடந்தாங்கன்னா, அந்த மாரியான சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடாது. அது அரசுடைய கடமை. அதனால தான் அந்த மாரியான இதெல்லாம் வச்சிருக்காங்க. விதிமுறைகள்லாம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி குற்றங்கள் நிகழ்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படுத்தாமல் இருப்பது அப்படிங்கிறது அரசுடைய கடமை தான். இதுல எதுல வந்து லா அண்ட் ஆர்டர் நமக்கு கொஞ்சம் தெளிவா இருக்கணும். லா அண்ட் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு மெஷினரி எங்க வர முடியும்னா, நானும் நீங்களும் வந்து சண்டை போட்டுக்கிட்டோம்னு சொல்லுவீங்க. உணர்ச்சி வசப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா, அதுல லா அண்ட் ஆர்டர் மெஷினரி வர்றதுக்கு காரணமே கிடையாது. எந்த காரணமும் கிடையாது. ஆனா, நான் ஒரு சமூக விரோதியா இருந்து, உங்க வீட்ல வந்து அத்துமீறி நான் உள்ள நுழைஞ்சுகிட்டு, அல்லது உங்க வீட்ல நுழைவேன்னு உங்கள மிரட்டிக்கிட்டு இருந்தா, அந்நேரம் நீங்க போய் இதுல வந்து காவல்துறையில வந்து கம்ப்ளைண்ட் குடுத்தீங்கன்னா, அத காவல்துறை உங்க 2 பேருக்கு இடையில உள்ள தகராறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா, என்னுடைய ஹிஸ்டரி ஷீட்ட பார்த்துட்டு விசாரிச்சுட்டு, இந்த ஆள் வந்து ரெக்கரண்ட் கிரைம் பண்றவன்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம், அவன் இந்த மாரிப்பட்ட மிரட்டக்கூடிய ஒரு ஆள்ன்னு தெரிஞ்சதுக்கப்புறம், அந்த மிரட்டல் சட்ட விரோதமானதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம், காவல்துறை வந்து சும்மா இருக்கக்கூடாது.